பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகா இருக்குல்ல. கம்மியான ரெக்கைகள வச்சுக்கிட்டு, இவ்வளோ உயரத்தில பறக்கிறதையும் நம்ம வியந்து பார்க்குறோம். இன்னும் பெரிய பெரிய ரெக்கைகள்லாம் வச்சுக்கிட்டு, இன்னும் ஹைட்ல பறக்கிற பறவைகள்லாம் இருக்கு. வாண்டரிங் ஆல்பட்ராஸ் இந்த பறவை உலகத்திலேயே மிகப்பெரிய ரெக்கைகள வச்சிருக்கக்கூடிய பறவை. தெற்கு பெருங்கடல்ல ரொம்ப தூரத்துக்கு சிறகுகள அசைக்காமயே பறக்கக்கூடிய திறன் வந்து இந்த பறவைக்கு இருக்காம். இந்த பறவையோட ரெக்கை 3.5 மீட்டர் 11.5 அடி நீளம் இருக்குமா. இந்த பறவை பார்த்தீங்க அப்படின்னா 50லிருந்து 60 வயசு வரைக்கும் வாழும் அப்படின்னு சொல்லப்படுது. சில பறவைகள் வந்து 70 ஆண்டுகள் கூட வாழறதாகவும் கருதப்படுது. அடுத்ததா டால்மேஷியன் பெலிகன் ஐரோப்பிய ஆசிய கண்டங்களில் நீர்நிலைகள்லாம் அதிகமாக வாழக்கூடிய பறவை அப்படின்னு சொல்லப்படுது. ரெக்கையோட நீளம் மட்டும் 11.5 அடி இருக்குமா. காடுகளில் அதிகபட்சமாக இந்த பறவை வந்து 35 ஆண்டுகள் வாழும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததான் ஆன்டின் கான்டோர் உலகத்திலேயே மிகப்பெரிய பறக்கும் பறவையில் ஒன்றா. தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆன்டின் மலைத்தொடரில் இந்த பறவை வந்து வாழும்னு சொல்கிறாங்க. கழுகு வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பறவையோட ரெக்கையோட நீளம் 3 மீட்டர் 10 அடி நீளம் இருக்குமா. 50 ஆண்டுகளுக்கு மேலே வாழும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக மராபோ ஸ்டாக் இந்த பறவை நார வகையை சார்ந்தது. ரெக்கையோட அகலம் 8.5 அடி இருக்குமா. சராசரியாக இந்த பறவை 20லிருந்து 30 ஆண்டுகள் வந்து வாழும் அப்படின்னு கருதப்படுது. பறவை இனங்கள்லேயே இது ரொம்ப விசித்திரமான பறவை அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.